எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நம்ம ஃபஸ்ட்டு லக்னாதிபதி எங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து தனாதிபதி, அதாவது ரெண்டுக்குரியவன், தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம இன்றைக்கி அந்த சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். ஆனால் எல்லா பாவத்துக்குமே ஃபஸ்ட்டு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணுமுங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா தசா புத்திகளும் நல்லா இருக்கும். அது 6-8க்குரியவன் தசா வந்தாலும் கூட நீங்கள் அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் எப்பயுமே லக்னம் கிடக்கூடாது, லக்னாதிபதி நீசமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, 6-8-12 மறையக்கூடாது. லக்னாதிபதி ஆட்சி பெற்று குருவனுடைய பார்வையிலிருந்து லக்னத்தை சுவர்களிலிருந்து லக்னத்தையோ லக்னாதிபதியோ அசுவர்கள் பார்க்காம இருந்தால் அந்த ஜாதகர் கொடுத்து வைத்தவர். சரி, இப்போ நம்ம பொதுவாக இந்த 2ஆம் அதிபதி ரெண்டுக்குரியவன் சனியோ செவ்வாயோ வந்தால் பொதுவாக அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க, அவங்க தனத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரெண்டுக்குரியவர்கள் சுவர் குரு, சுக்கிரன், புதன், அதாவது தனித்த புதன், வளர்பிறை, பௌர்ணமி, சந்திரன், இவங்க தனாதிபதியாக வரும்போது அவங்களுடைய தசையில் நல்ல பலனை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த சனியோ செவ்வாயோ தனாதிபதியாக வரும்போது அவங்க நல்ல பலனை செய்ய மாட்டாங்க. அப்படி இன்னொரு விஷயம், பொதுவாக எல்லா லக்கணங்களுக்குமே இந்த ரெண்டுக்குரியவன் தான் மாரகாதிபதியாக வருவார். அப்போ சுவராக இருந்தாலும் சரி, அசுவராக இருந்தாலும் சரி, இப்போ சனி இருந்தால் சனியோட ராகு செவ்வாய் சேரக்கூடாது. அதே மாதிரி குரு இருந்தால் குருவோட சனி ராகு சேரக்கூடாது. சுக்கிரன் இருந்தாலும் சனி ராகு சேரக்கூடாது. புதன் இருந்தாலும் சனி ராகு சேரக்கூடாது. சந்திரன் இருந்தாலும் சனி ராகு சேரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு மாரக தசை, அதாவது மாரகத்தை கொடுத்துருவார். அதாவது மரணத்துக்கு நிகரான ஒரு சம்பவம் உங்களுக்கு நடக்கும். அப்போ திருப்ப இப்படியும் வந்துடுவேன். மரணம் நடக்குமா, இல்லை ஏதாவது சின்ன மரணத்துக்கு நிகரான ஒரு மாரகம் நடக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு பழையபடி லக்னாதிபதிக்கு வந்துடணும். 8க்குரியவன் எப்படி இருக்கிறான்னு வந்துடணும். ஆயுள்காரகன் சனி பகவான் எப்படி இருக்கான்னு வந்துடணும். எப்போ 2ஆம் அதிபதி கெட்டு போகிற சமயத்தில். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயற்கையாக தனித்து 2ஆம் இடத்துல தனாதிபதி சொல்லக்கூடியவர், அவர் எங்கே இருந்தால் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத தான் இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சூரியன். அப்போ சூரியன் தனாதிபதி யாருக்கு வருவார்? இந்த கடக லக்னத்துக்கு சூரியன் தனாதிபதியாக வருவார். இவர் இங்கேயே ஆட்சி பெறுவார். இருந்தாலும் இவர் அரை பாவர் அரை சுவர். அப்போ இந்த கடக லக்னத்துக்கு சூரியன் 2ல் இருந்தால் அவர் 50% பலனை செய்வார். அதாவது 100 ரூபா கிடைக்கிற இடத்துல 50 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தார்னா அவருடைய நண்பர் வீட்டில் இருக்கிறார், உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார், நல்லது. அதே மாதிரி தனாதிபதி சூரியன் 4ல் இருக்கிறார் அப்படின்னா, ஒன்று சுக்கிரனும் சூரியனும் பரிவர்த்தனையாக இருக்கணும். ஏன்னா இங்கே சூரியன் நீசமாயிருவார். இல்லை இங்கே சூரியனோடு சேர்ந்து சூரியனை அஸ்தங்கப்படுத்தியிருந்தால் அந்த தனத்தை கொடுத்துருவார், 100% தனத்தை கொடுத்துருவார். சரி, 5ஆம் இடத்துல இருக்கலாமா? அது செவ்வாய் நட்பு வீடு தான். ஆனால் இங்கே சுபத்துவம் தேவைப்படுது. கூட குருவோ இல்லை குரு இங்கேருந்து பார்த்தாலோ இல்லை சந்திரன் இங்கேருந்து பார்த்தாலோ
நல்ல பலனை செஞ்சிருவார். அவர் தனித்து இருக்கும்போது அரை சுவர் வந்து லக்கணத்துக்கு 5ல் இருக்கிறதுனால 50% பலனை தருவார். சரி, 6ஆம் இடம் உபஜயஸ்தானம், அது குருவனுடைய வீடு, அதனால் நல்ல பலனை செஞ்சிருவார். 7ல் அவர் நீசம் அடைஞ்சிடுவாருங்க, இருக்கக்கூடாதுங்க. தனாதிபதி நீசம் ஆகக்கூடாதுங்க. ஆனால் இருந்தாலும் லக்கணத்தை அவர் சுபத்துவப்படுத்துவார். பொதுவாக இந்த சூரியன் சனி வீட்டில் 2 வீட்லேயும் இருக்கக்கூடாதுங்க. அதாவது 7லையும் 8லையும் இருக்கக்கூடாதுங்க. 7ல் இருந்தால் லக்னத்தை ஓரளவுக்கு பார்ப்பார். இது சரராசி வேறு. ஆனால் இங்கே நீசமாயிட்டார். அப்போ இதுக்கு ஒரே ஒரு விதி விலக்கு, இங்கே கூட பௌர்ணமி சந்திரனோ இல்லை 7ஆம் பார்வையாக சுக்கிரன் இங்கேருந்து பார்த்தாலோ அவர் தனத்தை கொடுத்துருவார். இங்கே சுத்தமாக இருக்கவே கூடாதுங்க கும்ப வீட்டில். ஏன்னா இது மூலத்திரியோட வீடு. சரி, 9ல் இருக்கிறாமா, ரொம்ப சூப்பருங்க. அவர் லக்னத்தையும் பார்ப்பார். ஜாதகரே ஒரு பாக்கியசாரி, தந்தையார் நல்லா இருப்பாருங்க. 10ல் இருக்கிறாமா, 10ல் இருந்தால் சூப்பருங்க. ஏன்னா அவர் 2ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இவர் சொல்லிக் கொடுக்கும் தொழிலையோ இல்லை பேங்கில் வேலை செய்கிறவராக இருப்பார். ஒருவேளை கூட சனி சம்மந்தப்பட்டுட்டா வக்கீல் தொழில் செய்கிறவராக இருப்பார். சரி, இங்கே 11ல் இருக்கலாமா, லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இது பகை வீடு, இருந்தாலும் இது சுவருடைய வீடு. லாபஸ்தானத்தில் எந்த கிரகமும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் குரு 11ல் இருந்தாலும் தனத்தை கொடுத்துருவார். சரி, 12ல் அவர் மறையலாமா? ஏன்னா இது ஒரு பகை வீடு. 12ல் மறைஞ்சால் என்ன ஆகும்? அவர் உள்ளூரில் இல்லாமல் பரதேச வாழ்க்கை, அதாவது வெளிமாநில வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாருங்க. இதுதான் தனாதிபதி கடக லக்கணத்துக்கு சூரியனா எங்கே இருந்தால் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து சூரியனுக்கு வரும். ஏன்னா சந்திரன் ஒரு ஆதிபத்தியம் கொண்ட வீடு, சூரியனும் ஒரு ஆதிபத்தியம் கொண்ட வீடு. இப்போ சூரியனுக்கு தனாதிபதியாக புதன் வருவார். அப்போ இங்கே 2ஆம் இடத்துலையே புதன் இருந்தால் அவர் ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் வருவார். அப்போ உங்களுக்கு 100% தனம், குடும்பம், வாக்கு 3மே நல்லா இருக்கும். தனம் கை நிறைய சம்பாதிப்பீங்க, குடும்பத்தை நல்ல முறையாக பார்த்துக்கிடுவீங்க. உங்களுக்கு முதல்ல வாக்கு நல்லா இருக்கும், 3மே நல்லா சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் தான் ஒரு சுபகிரகம், அவர் தனித்து இருக்கணுங்க இங்கே. சரி, 3ஆம் இடத்துல இருக்கலாமா புதன்? தனித்த புதனாக இருக்கணும், இல்லை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கணும். இருந்தால் நல்ல தனத்தை கொடுத்துருவார். 4ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா இது பகை வீடுங்க. 5ஆம் இடத்துல புதன் இருக்கலாமா? ஏன்னா அவர் சுவருங்கிறதுனால. இப்போ பொதுவாக தனாதிபதி சுவராக இருந்தால் 1, 5, 9லையும், அசுபராக இருந்தால் 4, 7, 10லையும் இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவாங்க. இது ஒரு விதி. அப்போ இங்கே சிம்ம லக்கணத்துக்கு புதன் 5ல் இருந்தால் அவர் குரு வீட்டில் இருக்கிறார், பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார், நல்ல பலனை செஞ்சிருவார். 6ஆம் இடத்துல இருக்கலாமா? தனித்த புதனாக இருக்கணும், ஏன்னா இது அவருடைய நண்பரனுடைய வீடு. 7ஆம் இடத்துல இருக்கலாமா? அது நண்பருடைய வீடு, அவர் லக்கணத்தோட தொடர்பு கொள்வார், அதனால் நல்ல தனத்தை கொடுத்துருவார். 8ஆம் இடத்துல இருக்கலாமா? அது குருவனுடைய வீடு, அவர் மறைந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். ஆனால் தனித்த புதனாக இருக்கணும். இங்கே நீசமாயிருவார். இப்போ நீசமான தனத்தை கொடுக்க மாட்டார். அப்போ நீச பங்கம் ஆகணும். ஒன்று குரு கூட இருக்கணும், இல்லை உச்சம் பெற்ற சுக்கிரன் இங்கே கூட இருக்கணும். சரி, 9ல் இருக்கலாமா? 9 அவருக்கு ஆகாத வீடு, அதனால் அங்கே இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா புதன் செவ்வாய் கடுமையான எதிரி.
10ல் இருக்கலாமா, அவர் தசம கேந்திரத்தில் இருக்கிறார், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். தனிச்சு இருந்தாலோ கூட சுக்கிரனோட இருந்தாலோ நல்ல பலனை செஞ்சிருவார். 11ல் இருக்கலாமா, அது அவருடைய ஆட்சி வீடு, நல்ல தனத்தை கொடுத்துருவார். 12ஆம் வீட்டில் இருக்கலாமா, 12ஆம் வீட்டில் அவர் மறைஞ்சாலுமே தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கார். தாய்க்கு மகனை பிடிக்கும், மகனுக்கு தாயை பிடிக்காது. சந்திரன் தான் புதன் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆனால் புதன் சந்திரன் வீட்டில் இருக்கலாம். இங்கே நீங்கள் ஒளி தத்துவமாக புரிஞ்சுக்கணும். இந்த சந்திரன் அமாவாசையாக இருந்தால் உங்களுக்கு தனம் கிடைக்காது. அதே சந்திரன் வளர்வரை சந்திரனாகவோ இல்லை பௌர்ணமி சந்திரனமாக இருந்தால் உங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுப்பார். இல்லை சூரியனும் சந்திரனும் 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திரத்தில் வந்துடணும். சந்திர கேந்திரத்தில் சந்திரனும் சூரியனும் இருந்தால் நல்ல பலனை செஞ்சிருவாங்க. அது வளர்வரையாக இருந்தாலும் சரி, தேய்வரையாக இருந்தாலும் சரி. சரி, அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் 2 ஆதிபத்தியம் கொண்ட வீடு. அவர் மீனத்துக்கும் 2க்கு உரியவராக வருவார், துலாமுக்கும் 2க்கு உரியவராக வருவார். அப்போ முதல்ல மீனத்துக்கு எடுப்போம். மீனத்துக்கு 2ல் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கலாமா? இருக்கக்கூடாதுங்க. நல்ல பலனை செய்ய மாட்டாருங்க. ஏன்னா அவர் ஆட்சி பெற்றுட்டார். அசுவர் ஆட்சி பெறக்கூடாது. அவர் தனத்தை கொடுக்கணும் அப்படின்னா இங்கேயே குரு கூட இருக்கணும். இல்லை இங்கே தனுசு மனையிலேருந்து குரு பார்க்கணும். இல்லை இங்கேருந்து இங்கே சூரியனும் செவ்வாயும் இருந்து இங்கே சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்த்தா தனத்தை கொடுத்துருவாருங்க. சரி, 3ஆம் வீட்டில் இருக்கலாமா? அது உபஜயஸ்தானம் தாங்க. அது சுவருடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு. அதனால் செவ்வாய் இங்கே இருக்கலாம், தனத்தை கொடுத்துருவார். இங்கே இருக்கலாமா? 4ஆம் வீட்டில். 4ஆம் வீடு புதனுடைய வீடு, அவருடைய பகை வீடு. இருந்தாலும் கேந்திரம், இங்கே சுபத்துவம் தேவைப்படுது. அப்போ குரு இங்கேருந்து பார்த்துட்டாலோ இல்லை பௌர்ணமி சந்திரன் இங்கேருந்து பார்த்துட்டாலோ அவர் நல்ல தனத்தை கொடுத்துருவார். ஆனால் தனித்து இருந்தால் தனத்தை கொடுக்க மாட்டார். சரி, இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கலாமா? பொதுவாக பாவ கிரகங்கள் 5ல் இருக்கக்கூடாது, கோணத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் இருந்தாலும் விதிவிலக்கு. இங்கே வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன் ஆயிட்டார். குரு நீசமானாலும் இங்கேருந்து பார்க்குறார், இல்லை குரு இங்கேருந்து பார்க்குறார், தனத்தை கொடுத்துருவாருங்க. இங்கே செவ்வாய் 6ல். பொதுவாக 6, 8, 12 அசுவர்கள் மறையலான்னு சொல்லியிருக்கிறேன். அது அதிநட்பு வீடு, சூரியனுடைய வீடு. அப்படிங்கிறதுனால இந்த மீன லக்கணத்துக்கு 6ல் செவ்வாய் இருந்தால் நல்ல தனத்தை கொடுத்துருவாருங்க. 7ல் இருக்கலாமா? அவருக்கு பிடிக்காத வீடுங்க. லக்கணத்தை வேறு பார்த்து லக்கணத்தை கெடுப்பாருங்க. அதனால் 7ல் இருக்கக்கூடாதுங்க. சரி, 8ல் செவ்வாய் இருக்கலாமா? இது சுக்கிரனுடைய வீடு தான். இங்கே கூடையே சுக்கிரன் இருக்கணும், இல்லை குரு இங்கேருந்து பார்க்கணும், நல்ல தனத்தை கொடுத்துருவார். தனித்த புதனாக இருந்தாலும் தனத்தை கொடுத்துருவார். இங்கே இருக்கலாமா? 9ஆம் இடத்துல செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்தால் தந்தையை கெடுப்பார் செவ்வாய் திசையில். இது பிடிக்காத புதன் வீடு வேறு. அப்போ இங்கே தனத்தை கொடுக்க மாட்டார். கொடுக்கணும்னா சுக்கிரனோ குருவோ இங்கேருந்து பார்க்கணும், பார்த்துட்டா ஓரளவுக்கு தனத்தை கொடுத்துருவார். 10ல் இருக்கலாமா? 10ல் அவர் இருக்கலாமுங்க, திக்பலம் அடைவார். ஒரே நேரத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றோ திக்பலம் பெற்றோ இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே குரு வீட்டில் 10ல் செவ்வாய் திக்பலம் அடைகிறார், நல்ல தனத்தை கொடுத்துருவாருங்க, சூப்பராக இருக்குங்க. 11 இங்கே செவ்வாய் உச்சம் அடைஞ்சாலும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், அதனால் பணத்தை கொடுத்துருவார். 12ல் அவர் மறையலாமா? அவர் சனி வீட்டில் பகையாவாருங்க. சனி வீட்டில் பகையாவார். இங்கே சுபத்துவம் தேவை. குரு இங்கேருந்து பார்த்துட்டாலோ இல்லை பௌர்ணமி சந்திரன் பார்த்துட்டாலோ ஓரளவுக்கு தனத்தை கொடுத்துருவாருங்க. சரி, அதே மாதிரி துலாம் லக்கணத்துக்கு செவ்வாய். சரியா? துலாம் லக்கணத்துக்கு செவ்வாய் இங்கே 2லே இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இது அவருக்கு பிடிக்காத வீடுங்க. அவர் ஆட்சி வேற பெறுவாருங்க, அதனால் இங்கே இருக்கக்கூடாதுங்க. நல்லது செய்யணும்னா குரு பார்க்கணுங்க, இல்லை பௌர்ணமி சந்திரன் பார்க்கணுங்க, இல்லை சுக்கிரன் இங்கேருந்து பார்க்கணுங்க.
3ல் இருக்கலாமா செவ்வாய்? உபஜயஸ்தானமுங்க, பாவர்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கலாமுங்க. அது குருவுடைய வீடு, நல்ல பலனை செஞ்சிருவார். சரி, இங்கே 4ல் இருக்கலாமா? 4ல் இங்கே உச்சம் அடைவாருங்க. ஆனால் நிஷ்பலம் அடைஞ்சிருவாருங்க. உச்சமும் அடைஞ்சி அவர் திக்பலமும் அடைஞ்சால் தான் நல்ல பலனை செய்ய மாட்டார். ஆனால் இங்கே உச்சம் அடைஞ்சி கேந்திர பலம் பெற்று நிஷ்பலமாகி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால அவர் மருத்துவம், விளையாட்டு, யூனிஃபார்ம் சர்வீஸ், ரியல் எஸ்டேட், சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரி போன்ற துறைகளில் அவர் ஜொலிப்பாருங்க, தனத்தை கொடுப்பாருங்க. இங்கே இருக்கலாமா? இது பகை வீடு. துலாம் லக்னத்துக்கு 5ல் பாவர்கள் இருக்கக்கூடாது. அதனால் இங்கே இருந்தால் நல்ல பலனை செய்ய மாட்டார். அதுக்கு சுபத்துவம் தான் விதிவிலக்கு. இங்கே இருக்கலாமா? இது குருவுடைய வீடு. பொதுவாக பாவர்கள் 6ல் மறையலாம். ஆனால் ஒரே ஒரு பாவர் மட்டும்தான் இருக்கணும். அவரோட சனியோ ராகுவோ சேர்ந்துடக்கூடாது. ஆனால் குரு சேரலாம். அப்போ இங்கே இருக்கலாம். இங்கே இருக்கலாமா? இங்கே இவர் ஆட்சி பெற்றுவாருங்க. இங்கே லக்கணத்தை வேற பார்ப்பாருங்க. அப்போ நல்ல பலனை செய்ய மாட்டாருங்க. கூட குரு இருக்கணும், இல்லை இங்கேருந்து குரு பார்க்கணும். 8ல் மறையலாமா? மறையலாம். அவர் சுக்கிரனுடைய வீட்டில் தான் மறைகிறாரு. பாவர்கள் 8ல் மறையலாங்கிற விதிப்படி அவர் தனத்தை கொடுத்துருவாருங்க. என்ன பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் இது மூலமாக கொடுப்பார். இந்த 6, 8, 12ல் இருந்து சுபத்துவமாக இருந்தால் அவர் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் மூலமாக பணத்தை கொடுத்துருவார். 9ல் இருக்கலாமா? இது பகை வீடு. செவ்வாய் தசை வந்தால் அப்பாவுக்கு பிரச்சனை. இங்கே 10ல் இருக்கலாமா? 10ல் நீசம் அடைஞ்சாலும் அவர் திக்பலம் அடைகிறாருங்க. அப்போ சூப்பராக தனத்தை கொடுத்துருவாருங்க. 11ல் இருக்கலாமா? இது அதிநட்பு வீடுங்க, சூரியனுடைய வீடுங்க, லாபஸ்தானம் வேறங்க, நல்ல தனத்தை கொடுத்துருவாருங்க. இங்கே 12ல் மறையலாமா? மறையலாம். ஆனால் அவர் பகை வீட்டில் இருக்கிறார். அதனால் அங்கே தனத்தை கொடுக்க மாட்டார். இங்கே லக்னாதிபதி கூட சேர்ந்து ஒருவேளை இருந்தால் இங்கே லக்னாதிபதி சேர்ந்து இருந்தாலுமே புதனும் சேர்ந்து இருந்தால் தான் பணத்தை கொடுப்பார். ஏன்னா லக்னாதிபதி இந்த இடத்துல நீசமாவார். அப்போ இங்கே 12ல் இருந்தால் அவர் தனத்தை கொடுக்க மாட்டார். அதுக்கு குரு பார்வை வேணும், இல்லை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை வேணும். இருந்தால் பணத்தை கொடுப்பார். இப்போ செவ்வாய் முடிஞ்சு வச்சா அடுத்து புதனுக்கு வருவோம். புதன் ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் 2க்கு உரியவனாக வருவார். இங்கே சிம்மத்துக்கு 2ல் புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். அப்போ நல்ல தனத்தை கொடுத்துருவார். 3ல் இருக்கலாமா? அவர் தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கிறார், அதனால் தனத்தை கொடுத்துருவார். 4ல் இருக்கலாமா? நண்பர் வீட்டில் இருக்கிறார், பணத்தை கொடுத்துருவார். இங்கே இருக்கலாமா? ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சமடைவார். சுபகிரகம் அவர் தனிச்சு இருந்தால் சுபகிரகங்கள் 1, 5, 9ல் இருக்கலாம்னு விதிப்படி நல்ல பணத்தை கொடுத்துருவார். இங்கே 6ல் மறையலாமா? அதை மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லிட்டேன். அவர் தன்னுடைய நண்பர் வீட்டில் இருக்கிறார். தனிச்சு இருந்தாலோ இல்லை கூட சுக்கிரன் இருந்தாலோ நல்ல தனத்தை கொடுத்துருவார். இங்கே இருக்கலாமா? இங்கே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது பிடிக்காத வீடுங்க, பணத்தை கொடுக்க மாட்டாருங்க. சுபத்துவம் தேவை. இங்கே இருக்கலாமா? இது குருவனுடைய வீடு. அவர் ரிஷப லக்னத்துக்கு அவர் 8ல் மறைவார். 8ல் மறைஞ்சாலுமே அசுபர்கள் 8ல் மறையலாங்கிறபடி அவருடைய நண்பர் வீட்டில் குரு வீட்டில் இருக்கிறதுனால தனத்தை கொடுத்துருவார். சரி, இங்கே இருக்கலாமா? இது பகை வீடு. 9 வேறு. அப்போ தந்தைக்கு பிரச்சனை. செவ்வாய் திசையில் இங்கே இருக்கலாமா? இங்கே திக்பலம் அடைஞ்சிருவாருங்க, நல்ல தனத்தை கொடுப்பாருங்க. 11ல் இது குரு வீட்டில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, நல்ல தனத்தை கொடுத்துருவாருங்க. இங்கே 12ல் இருக்கலாமா? ஆட்சி பெறுவார். ஆட்சி பெற்றால் தனத்தை கொடுக்க மாட்டார். இதுக்கு குரு இங்கேருந்து பார்க்கணும், இல்லை சுக்கிரன் இங்கேருந்து பார்க்கணும், இல்லை சந்திரன் இங்கேருந்து பார்க்கணும், இல்லை சந்திரனோ அதாவது வலதுவிரை சந்திரனோ குருவோ சுக்கிரனோ சேர்ந்து இருந்தால் நல்ல தனத்தை கொடுத்துருவாருங்க. சரி, இப்போ அதே இது சிம்ம லக்னத்துக்கு வந்துடும். சிம்ம லக்னத்துக்கு அவர் 2ல் உச்சம் ஆவாருங்க.
அவர் நண்பர் கூட நல்ல தனத்தை கொடுத்துருவாருங்க. 3ல் இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காருங்க. தனிச்சு இருந்தாலும் சுக்கிரனோடு இருந்தாலும் நல்ல பலனை செஞ்சுருவாருங்க. 4ல் புதன் இருக்கலாமா, பகை வீடுங்க, நல்ல பலனை செய்ய மாட்டாருங்க. இங்கே சுபத்துவம் தேவைப்படுகிறது. 5ல் இருக்கலாமா, சுவருங்கிறதுனால 5ல் இருக்கலாம், குரு வீடுங்கிறதுனால இருக்கலாம், நல்ல பலனை செஞ்சுருவார். 6ல் இருக்கலாமா, அவர் தனிச்சு இருந்தால் நல்லதுங்க, நண்பர் வீட்டில் இருக்கிறார். 7ல் இருக்கலாமா, அவர் லக்னத்தை பார்ப்பாருங்க, நண்பர் வீட்டில் இருக்காருங்க, நல்ல பலனை கொடுத்துருவாருங்க. 8ல் இருக்கலாமா, 8ல் அவர் மறைகிறாருங்க, இருந்தாலும் அவர் சுவருடைய குரு வீட்டில் இருக்கிறார். அவர் தனித்த புதனாக இருந்தால் அவர் நீசம் அடைஞ்சிடுவார். நீசம் அடைஞ்சால் தனத்தை கொடுக்க மாட்டார், கூடயே சுக்கிரன் இருக்கணுமுங்க, இருந்தால் தனத்தை கொடுத்துருவார். தனிச்சு இருந்தால் கொடுக்க மாட்டார். சரி, 9ல் இருக்கலாமா, 9ல் பகை வீடு இருக்கக்கூடாதுங்க, இங்கே சுபத்துவம் தேவைப்படுகிறது. 10ல் இருக்கலாமா, தசம கேந்திரத்தில் இருக்கிறார், தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார், நல்ல பலனை கொடுத்துருவார். 11ல் இருக்கிறாரா, ஆட்சியில் இருக்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார், நல்ல பலனை கொடுத்துருவார். 12ல் மறையலாமா, தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கிறார். இங்கே சந்திரனுடைய ஒளி தத்துவத்தை புரிஞ்சு நம்ம எடுத்துக்கிடணும். அமாவாசையை நெருங்கினா பணத்தை கொடுக்க மாட்டார். அவர் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாக இருந்தால் பணத்தை அள்ளி கொடுத்துருவார். சரி, அடுத்து குருவுக்கு வருவோம். குரு விருச்சிக லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் 2க்குரியவராக வருவார். இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு அவர் லக்கணத்திலே இருக்கிறது சிறப்புங்க, 2ல் இருக்கிறத விட. லக்கணத்தில் அவர் திக்பலம் அடைஞ்சிருவார், தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார். இங்கே 5, 7, 9 பார்ப்பார். அவர் பூர்வ புண்ணியம், புத்திரம், புத்தி, அதிர்ஷ்டம். 7 நல்ல மனைவி, அழகான மனைவி, வேலை செய்யக்கூடிய மனைவி. 9ஆம் இடம் இவரே பாக்கியசாலி, தந்தை நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால் அவர் லக்கணத்தில் இருக்கிறது நல்லது, 2ல் இருக்கிறத விட. ஆனால் 2ல் இருந்தாலும் அவர் ஆட்சி பெறுவார். சுவர்கள் ஆட்சி பெறலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கே கொடுக்குற பணத்தை விட இங்கே கம்மியாக தான் கொடுப்பார். 3ல் இருக்கவே கூடாதுங்க, ஏன்னா அங்கே நீசம் அடைஞ்சிடுவார். 4ல் இருக்கலாமா, அவர் சனி சமம், அதனால் அவர் பணத்தை கொடுத்துருவார், ஓரளவு கொடுத்துருவார். ஆனால் இங்கேருந்து சுக்கிரனோ பௌர்ணமி சந்திரனோ பார்த்துட்டா நல்ல தனத்தை கொடுத்துருவார். சரி, இங்கே 5ல் இருக்கலாமா, 5ல் இருந்தால் ரொம்ப சூப்பருங்க, ஏன்னா அவர் தனஸ்தானத்தையே பார்ப்பாருங்க. அப்படிங்கிறனால 5ல் சூப்பர். 6ல் இருக்கலாமா, அவர் செவ்வாய் வீடு தாங்க. செவ்வாய் வீட்டில் குரு இருக்கலாம், செவ்வாய் தான் இருக்கக்கூடாது, நல்ல பணத்தை கொடுத்துருவாருங்க. 7ல் இருக்கலாமா, 7ல் இருந்தாலும் அவர் லக்கணத்தை பார்ப்பாருங்க, லக்கணம் சுபத்துவம் ஆகுது, கேந்திர பலம் பெற்றார், சுவருடைய வீட்டில் இருக்கலாம். சரி, 8ல் இருக்கலாமா, அவர் பகை வீட்டில் இருக்கிறார், வெளிமாநிலம் போக வைப்பார் குரு தசையில். 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ ஜாதகர் வெளிநாடு வெளிமாநிலம் போய் சம்பாதிப்பார். இங்கே இருக்கலாமா, 9ல் அவர் உச்சம் அடைவாருங்க, அருமையான பலனை செய்வாருங்க. ஏன்னா 9ல் இருந்தால் லக்கணத்தையும் பார்ப்பாருங்க. 3ஆம் இடத்தை பார்ப்பாருங்க, தைரியம், வீரியம், பராக்கிரமம், புகழ், முயற்சி, கீர்த்தி பெறப்படுமுங்க. இங்கே 9ஆம் இடத்தை இருப்பாருங்க, இவரே ஒரு பாக்கியசாலி, தந்தை ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காருன்னு அர்த்தம். 10ல் இருக்கலாமா, இந்த விருச்சிக லக்கணத்துக்கு 10ல் குரு இருக்கலாம், அதிநட்பு வீடுங்க. அப்போ அவருக்கு சொல்லிக் கொடுக்கும் தொழில் பேங்கில் இருக்கிறது, இல்லை சனி சம்பந்தப்பட்டால் அவர் வக்கீலாக இருக்கிறது. 11ல் இருக்கலாமா, அது பகை வீடாக இருந்தாலும் லாபஸ்தானம்ங்க. அவர் 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வாருங்க, அதனால் இங்கே இருந்தாலும் பணத்தை கொடுத்துருவார். 12ல் அவர் மறையலாமா, சுவர் வீட்டில் தான் அவர் இருக்கிறாருங்க. அவர் தனிச்சு இருந்து இங்கே சுபத்துவம் அடைஞ்சி இங்கே 8ல் சுக்கிரன் இருந்து 12ல் இங்கே குரு இருந்தால் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிப்பாங்க. இப்போ நல்ல தனம் கிடைக்குங்க. சரி, அடுத்து இது கும்ப லக்கணத்துக்கு பார்க்கலாம். கும்ப லக்கணத்துக்கு சனியே வருவாருங்க. கும்ப லக்கணத்துக்கு சனி மாரகத்தை தரமாட்டாருங்க. 2க்குரியவன் சுவராக இருந்தால் மாரகத்தை தருவார், 2க்குரியவன் அசுவராக இருந்தால் மாரகத்தை செய்ய மாட்டார். ஆனால் இங்கே தனத்தை பெருசாக தரமாட்டார். இதுக்கு ஒரு சுபத்துவம் தேவை. குரு பார்வையோ சுக்கிரன் பார்வையோ பௌர்ணமி சந்திரன் பார்வையோ தேவை.
சரி, இப்போ நம்ம கும்ப லக்னத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து மகரத்தை சொல்லிட்டேன். சரி, கும்ப லக்னத்துக்கு 2க்குரியவர் குருங்க. குரு 2லேயே இருந்தால் நல்லதுங்க, நல்ல பணத்தை கொடுத்துருவார். 3ல் இருந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கார், பணத்தை கொடுத்துருவார். 4ல் இருந்தாலும் அவர் வந்து 8, 12 பார்ப்பார், அவர் வெளிநாட்டில் வேலை செய்வாருங்க. சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கார், நல்ல பலனை செஞ்சிருவாருங்க. 5ல் இருந்தால் லக்னத்தை பார்ப்பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே 9ஆம் இடத்தை பார்ப்பாருங்க, 11ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அப்போ நல்ல தனத்தை கொடுத்துருவாருங்க. இங்கே 6ல் அவர் மறைஞ்சாலுமே உச்சம் அடைஞ்சிருவாருங்க. உச்சம் அடைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக தனம் கிடச்சிடும். இங்கே 7ல் இருந்தால் லக்னத்தோடு தொடர்பு கொள்வார், அதிநட்பு வீட்டில் இருக்கிறார், நல்ல தனத்தை கொடுத்துருவார். இங்கே 8ல் இருக்கிறார் புதன். அப்போ 8, 12ஓட தொடர்பு வந்துடும். அவர் வந்து ஒன்று பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில் இருப்பார், இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்வார், இல்லை வெளி மாநிலத்தில் இருப்பார். பகை வீடாக இருந்தாலும் அவர் குரு எங்கே வேணாலும் இருக்கலாம். இங்கே 9ல் இருக்கலாமா, அவர் சுவர் உடைய வீட்டில் தான் இருக்கார், இவரே பாக்கியசாலி, நல்ல பணத்தை கொடுத்துடுவார். 10ல் இருக்கலாமா, 10ல் இருக்கலாம். ஏன்னா அவர் சொல்லிக் கொடுக்கும் தொழில், இல்லை பேங்கில் வேலை செய்கிறது, இல்லை சனி சம்மந்தப்பட்ட வக்கீலாக இருப்பார். 11ல் இருக்கலாமா, அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கார், நல்ல தனத்தை கொடுத்துருவார். இங்கே 12ல் இருக்கக்கூடாதுங்க, அவர் 12ல் நீசமாயிடுவாருங்க. சரி, அடுத்து சுக்கிரனுங்க. சுக்கிரன் யார்? கன்னிக்கு 2க்குரியவராகவும் மேசத்துக்கு 2க்குரியவராகவும் வருவாங்க. சரி, இப்போ கன்னிக்கு 2க்குரியவன் யார்? சுக்கிரன். இங்கே 2லேயே சுக்கிரன் இருக்கிறது நல்லதுங்க. இங்கே லக்னத்தில் இருக்கிறத விட லக்னத்தில் அவர் நீசமாயிடுவாருங்க, பணத்தை கொடுக்க மாட்டாருங்க. இங்கே 2ல் இருக்கிறது நல்லதுங்க. சரி, 3ல் இருக்கலாமா? 3ல் பகை வீடுங்க, சுவர்கள் வந்து 3ல் இருக்கக்கூடாதுங்க. 4ல் இருக்கலாம்னா அவர் கேந்திர பலம் பெற்றிருக்காரு, குரு வீட்டில் இருக்கார், பணத்தை கொடுத்துருவாருங்க. 5ல் இருக்கலாமா? நட்பு வீட்டில் இருக்கிறாரு, சுவர்கள் கோணத்தில் இருக்கிறது நல்லதுங்கிறதுனால நல்ல பணத்தை கொடுத்துருவார். 6ல் இருக்கலாமா? அவர் நண்பர் வீட்டில் இருக்கார், சுக்கிரனுக்கு 6, 12 மறைவு கிடையாது, 3, 8 தான் மறைவு, அதனால் நல்ல தனத்தை கொடுத்துருவார். இங்கே 7ல் இருக்கலாமா? உச்சம் பெற்றுவார், லக்னத்தை வேறு பார்ப்பார், அப்போ நல்ல பணத்தை கொடுத்துருவார். 8ல் இருக்கலாமா? 8ல் அவர் மறையக்கூடாதுங்க, பகை வீட்டில் இருக்கிறாரு, இதுக்கு சுபத்துவம் தேவைங்க. அவர் தனித்து 8ல் இருந்தால் தனத்தை கொடுக்க மாட்டார். இங்கே ஒரு சுபத்துவம் தேவைப்படுது, ஒரு குரு பார்வை வேணுங்க. 9ல் இருக்கலாமா? அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார், நல்ல பணத்தை கொடுத்துருவார். 10ல் இருக்காரா? தசம கேந்திரத்தில் இருக்கார், தன் நட்பு வீட்டில் இருக்கார், நல்ல பலனை கொடுத்துருவார். 11ல் இருக்கிறாரா? சந்திரன் வீட்டில் இருக்கார், ஒளி தத்துவத்தை வச்சு நீங்கள் எடுத்துக்கிடணும். அவர் அமாவாசையாக இருந்தால் பணத்தை கொடுக்க மாட்டார், பௌர்ணமியாக இருந்தால் அள்ளி கொடுப்பார். 12ல் இருக்கலாமா? இது சூரியனுடைய பகை வீடுங்க, அதனால் அவர் 12ல். ஆனால் 12ல் பொதுவாக அவர் மறையலாம், நல்லது. ஆனால் இதுக்கு ஒரு சுபத்துவம் தேவை. குரு இங்கேருந்து பார்த்துட்டாலோ இல்லை சந்திரன் பார்த்துட்டாலோ ஒரு நல்ல பலனை செஞ்சிடுவாருங்க. இப்போ அதே இது மேச லக்கணத்துக்கும் இதே சுக்கிரன் தான் 2க்குரியவராக வருவார். அப்போ 2லேயே ஆட்சி பெற்றிருந்தால் நல்ல தனத்தை கொடுத்துருவார். 3ல் இருந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கார், நல்ல தனத்தை கொடுத்துருவார். 4ல் இருந்தால் சந்திரன் வலிமையை பொறுத்து, அதாவது அமாவாசையாக இருந்தால் கொடுக்க மாட்டார், வளர்வரை பௌர்ணமியாக இருந்தால் கொடுப்பார். 5ல் இருப்பார், அவர் பகை வீட்டில் இருந்தாலும் சுவர்கள் 5ல் இருக்கலாம்ங்கிறதுனால நல்ல தனத்தை கொடுத்துருவார். 6ல் இருக்கலாமா? 6ல் தனிச்சு இருந்தால் அவர் நீசம் அடைஞ்சிருவாருங்க, தனத்தை கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் 6ல் மறைகிறது நல்லது. இங்கே சுக்கிரனோட புதன் சேர்ந்துட்டால் நல்ல தனத்தை கொடுத்துருவார். இங்கே 7ல் இருக்கலாமா? 7ல் இருந்தால் லக்னத்தை தொடர்பு கொள்வார், ஆட்சி பெற்றிருக்கார், நல்ல பணத்தை கொடுத்துருவார். இங்கே 8ல் இருக்கலாமா? 8ல் மறைவாருங்க. அதுக்கப்புறம் வந்து அது பகை வீட்டில் இருக்கிறார். இப்போ இங்கேயும் ஒரு சுபத்துவம் தேவை. குரு ஒரு வேளை இங்கேருந்து பார்த்துட்டா இங்கே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிடுவாங்க, அப்போ நல்ல பலனை கொடுத்துருவார். சரி, இங்கே 9ல் சுக்கிரன் இருக்கலாமா? கோணத்தில் இருக்கலாம், குரு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல பலனை கொடுத்துருவார். 10ல் இருக்கலாமா? நட்பு வீட்டில் இருக்கார், தசம கேந்திரத்தில் இருக்கார், நல்ல பலனை கொடுத்துருவார். 11ல் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார், நல்ல பலனை கொடுத்துருவார். இங்கே 12ல் உச்சம் அடைவார். அப்போ உச்சம் அடைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக தனத்தை அவர் கொடுத்துருவார். சரி, இப்போ கடைசியாக கன்னி மேசம் பார்த்துட்டோம்.
அடுத்து தனுசு மகரம். தனுசு மகரத்துக்கு சனி வருவார். இப்போ தனுசுக்கு 2ல் சனி இருக்கலாமா? சனிக்கு ஆட்சி வரக்கூடாதுங்க, தனத்தை கொடுக்க மாட்டாருங்க, இதுக்கு சுபத்துவம் தேவை. 3ல் இருக்கலாமா? ஆனால் இங்கே சனி இது வந்து சரசனி, அதனால் ஓரளவுக்கு பணத்தை கொடுத்துருவார். இன்னும் சுபத்துவம் இருந்தால் முழுசாக கொடுத்துருவார். இங்கே 3ல் இருக்கலாமா? அது உபஜய ஸ்தானங்கிறதுனால இருக்கலாம், பணத்தை கொடுத்துருவார். இங்கே 4 கேந்திரத்தில் அசுபர்கள் இருக்கலாம், குரு வீட்டில் இருக்கிறதுனால கொடுத்துருவாருங்க. சரி, 5ல் அவர் கோணத்தில் இருக்கக்கூடாதுங்க, பகை வீட்டில் இருக்கிறாருங்க, அதனால் பணத்தை கொடுக்க மாட்டார். இங்கே சுபத்துவம் தேவை. 6ல் இருக்கலாமா? 6ல் எப்பயுமே அசுபர்கள் மறையலாம்னு சொல்லியிருக்கேன், நட்பு வீட்டில் இருக்கார், கொடுத்துருவார். 7ல் இருக்கிறார், அப்போ லக்னத்தை கெடுப்பார், இருந்தாலும் அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார். இங்கே ஒரு சுபத்துவம் இருக்கணும், இல்லை இந்த லக்னத்தை சுபத்துவப்படுத்துறதுக்கு லக்னத்திலேயே குரு இருக்கணும், நல்ல படத்தை கொடுத்துருவார். சரி, இந்த வீட்லேயும் ஆகாதுங்க அவருக்கு. சரி, அதாவது 8ஆம் வீடும் 9ஆம் வீடும் அவருக்கு ஆகாத வீடு. ஏன்னா சனி ஒரு இருள் கிரகம், சந்திரனும் சூரியனும் வந்து ஒரு ஒளி கிரகம்ங்கிறதுனால இந்த 2 வீட்டில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இங்கே இருக்கலாமா? இங்கே ஒரு 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் இருக்கார், நட்பு வீட்டில் இருக்கலாம், தனத்தை கொடுத்துருவாருங்க. இது 11ஆம் வீடு லாபஸ்தானம், சுக்கிரனுடைய வீடு, நட்பு வீட்டில் இருக்கிறதுனால பணத்தை கொடுத்துருவாருங்க. சரி, 12ல் அவர் மறைஞ்சிருக்கிறாரு, ஆனால் பகை வீட்டில் இருக்கிறார். இங்கே ஒரு சுபத்துவம் இருந்தால் தனத்தை கொடுப்பார், ஆனால் தனிச்சு இருந்தால் பணத்தை கொடுக்க மாட்டார். இப்போ அடுத்து வந்து மகரம். மகரத்துக்கு அவரே வருவார், ஆனால் மகரத்துக்கு அவரே வர்றதுனால மாரகத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் என்னதான் இருந்தாலும் சனி அங்கே ஆட்சி அடையக்கூடாது, அது மூலத்திரிவோண வீடு, தனத்தை கொடுக்கக்கூடாது. இங்கே ஒரு சுபத்துவம் தேவை. குருவோ சந்திரனோ இங்கேருந்து பார்த்தா தனத்தை கொடுத்துருவார். 3ல் அவர் மறைஞ்சு குரு வீட்டில் இருந்தாலும் நல்லதுங்க, பணத்தை கொடுத்துருவார். 4ல் நீசம் அடைஞ்சாலும் அவர் பணத்தை கொடுத்துருவார், ஆனால் நீச பங்கம் அடையணும். இங்கே வந்து வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்று இங்கே குருவோ சுக்கிரனோ சந்திரனோ பார்த்துட்டா நல்ல தனத்தை கொடுத்துருவாருங்க. அடுத்து 4ல் இருக்கலாமா? அவர் நட்பு வீட்டில் தான் இருக்கார், கேந்திர பலம் பெற்றிருக்கார், தனத்தை கொடுத்துருவார். இங்கே 5 நட்பு வீடாக இருந்தாலும் அசுபர்கள் வந்து கோணத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தனத்தை கொடுக்க மாட்டார். ஒரு சுபத்துவம் தேவை, ஒரு குரு இங்கேருந்து பார்த்துட்டா ஓகே. இங்கே இருக்கலாமா? இங்கேயும் இருக்கக்கூடாதுங்க சனி. இங்கே இருக்கலாமா? இங்கே இவர் மறைஞ்சாலுமே தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கார், அசுபர்கள் வந்து 6, 8, 12ல் மறையலாங்கிற விதிப்படி தனத்தை கொடுத்துருவார். இங்கே 9ல் இருக்கிறாரா, தந்தையை கெடுப்பார், பாக்கியத்தை கெடுப்பார், ஆனால் நட்பு வீட்டில் இருக்கார். ஒரு சுபத்துவம் தேவை, ஒரு குருவோ இல்லை ஒரு சந்திரன் பௌர்ணமி சந்திரனோ பார்த்துட்டா பணத்தை கொடுப்பார், தனிச்சிருந்தால் பணத்தை கொடுக்க மாட்டார். இங்கே அடுத்து 10ல் சனி இருக்கலாமா? இது பகை வீட்டில் இருக்கிறார், ஆனால் தசம கேந்திரத்தில் இருக்கார், ஓரளவு பணம் கொடுப்பார். குரு இங்கேருந்து பார்த்துட்டா நல்ல பணத்தை கொடுத்துருவார். 11ல் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் சம வீட்டில் குரு இருக்கிறார், அது லாபஸ்தானங்கிறதுனால கொடுத்துருவார். கும்பலக்கணத்துக்கு 12ல் சனி இருக்கிறார், அருமையான தனத்தை கொடுப்பாருங்க. ஏன்னா சனி 12ல் மறையலாமுங்க, மறைஞ்சு தான் அவர் ஆட்சி ஆகிறார், அதனால் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுத்துருவார். அந்த 19 வருஷ சனி தசை நல்லா இருக்குங்க. இப்போ டோட்டலாக முடிஞ்சு போச்சு, நான் சொல்லிட்டேன். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது தனம் குடும்பம் வாக்கு இருந்தாலும் அது ஒரு மாரகஸ்தானங்கிறதுனால அந்த 2ஆம் இடத்துல வந்து அசுபர்கள் ஒன்று சேரக்கூடாது, இல்லை ஒரே நேரத்தில் 2 அசுபர்கள் பார்க்கக்கூடாது. பார்த்தா அது மாரகத்துக்கு நிகரான ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார். அது நான் முதலையே சொல்லிட்டேன். அது லக்னாதிபதி வலுவை பொறுத்து, 8ஆம் இடம் 8க்குரிய வலுவை பொறுத்து, ஆயுள் காரகனான சனியின் வலுவை பொறுத்து அந்த ஜாதகருக்கு அந்த மாரக தசையில் மாரகம் நடக்குமா, இல்லை மாரகத்துக்கு நிகரான ஒரு பெரிய துயரத்தை கொடுப்பாராங்கிறது தெரிய வருங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆல்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன்.
வணக்கம்.